ஒரு அவன் வந்து ஏதோ ஒரு 3ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போய் பையனை பேர் எழுதுன்னு சொல்லி பார்ப்போம், எழுதணும். எங்கே எழுதுவோம்? இல்லைன்னா எலிஃபென்ட்னு ஒரு பேர் எழுதுன்னு சொல்லி 5ஆம் கிளாஸில் உள்ளவன்ட்டு இங்கிலீஷ் எழுத சொல்லி எழுத முடியாது. இவனை போய் நிறைய படிக்கணும்னா எங்கே படிப்பான்? என்ன விடுங்கன்னா அங்கே எங்கேயோ மாடு பண்ணி போகிறேன். ஆனால் காமராஜ் சொன்னார், இவர் தான் அங்கே எங்கேயோ நான் அப்போ பையன் சொன்னார், எங்கே இருக்கு எனக்கு வந்து சாப்பாடு வழியில் அதுக்காக ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடு. அப்போ அந்த அவர் விஷனை பதில் உடனே ஆரம்பித்தார். அந்த இதில் தான் இப்போ தமிழ்நாடு ரொம்ப ஃபார்வேர்டு எஜுகேஷன் மாறுற காரணம் என்ன? அதை இப்போ மாற்றியாச்சுன்னா முடியாது, மாற்ற விட மாட்டாங்க. அது செகண்ட் தேர்ட் ஒன் to determine the frequency with which something occurs. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஏதாவது ஒன்று வந்து எவ்வளோ நேரமாக நடக்குது, எத்தனை தடவை நடக்குது, அதோட ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய மேட்டர். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் தான் பார்ப்பீங்க, சிலவங்க வந்து டீ சாப்பிட்றதுக்கு டீ வந்து ஒரு நாள் எத்தனை கப்பு டீ எடுக்கணும், எத்தனை டைம் ஒரு 5 எடுக்கணும்ல, 10 எடுக்க முடியும், 15 எடுக்க முடியும், சரி 2 டீ எடுக்கணும். அப்போ ஏன் ஒய் டேக்கிங் சொல்லுச்சு? ரீசன் ஃபார் ஹேப்பனிங் தட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீசன். அது எந்த ரிசர்ச்சுக்குள்ள வருதுன்னா டயக்னோஸ்டிக் ரிசர்ச். ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ்டிக் டாக்டர் டயக்னோஸ் பண்ணுற மாதிரி. The next one is hypothesis testing research. This is like relationship between the dependent and independent variable. Other basic. You should know about the, as a research scholars, you should understand research methodology. You should know about this dependent variable, independent variable, and the extraneous variable. This will be coming in the research design. In that you can. So, இதில் என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெல் ப்ரிப்பேர்ட் அபவுட் கிவிங் ஆன்சர் ஃபார் த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் தெரிஞ்சே இருக்கும். டெஃபனிஷன்ஸ் மீனிங் எல்லாம் ஓனாக கொடுக்கலாம். அது இன்ட்ரோடக்ஷனில் வந்து. தென் ப்ரொசீஜர் ஆஃப் ரிசர்ச். ப்ரொசீஜர் ஆஃப் ரிசர்ச்னு எடுத்தோம்னா இது வந்து 8 ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும். ஓகே, அதில் வந்து 1 by 1 எல்லாம் முதல்ல எழுதணும்னு கிடையாது. நான் 1 by 1 இங்கே கொடுக்குறேன். 1, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ரிசர்ச் ப்ராப்ளம் அது ஏரியா ஆஃப் த ஸ்டடி. இப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் காலேஜ் ரிசர்ச் படிக்க போகிறீங்க, ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஐடென்டிஃபை எந்த ஏரியாவில் எடுக்கணும்.